கவிதா என்ற பெண் என்ன பண்ணாங்க, ஒரு மலை ஓரமா நடந்துட்டு இருந்தாங்க. அது ஒரு மலை பாதை நீளமாக இருந்தது. சில இடங்களில் கற்கள், சில இடங்களில் ஏற்றம், சில இடங்களில் சோர்வு. அவள் மனதில் தோன்றியது, என்னால முடியுமா இது, நான் சரியான பாதையில் தான் இருக்கிறேன்னு. அப்போது அங்கு ஒரு முதியவரை பார்த்தார். அவர் மெதுவாக நடந்து கொண்டிருந்தார். கவிதா அவரிடம் கேட்டார், இந்த பாதை முடிவுக்கு எவ்வளவு தூரம்? அவர் சிரித்தபடி சொன்னார், முடிவை பற்றி இப்போது கவலைப்படாதமா, நீ இப்போது நடந்து கொண்டிருக்கிறல்ல, அதுவே போதும். அந்த வார்த்தைகள் மீராவின் மனதில் பதிந்தன. அவள் புரிந்து கொண்டாள், வாழ்க்கை என்பது ஓட்டம் அல்ல, ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய முன்னேற்றம். அன்று இரவு அவள் முதன்முறையாக அமைதியாக தூங்கினாள். ஏன்னா அவள் தெரிஞ்சுக்கிட்டா, தான் நிற்கல, மெதுவாக என்றாலும் நான் முன்னே செல்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டா. நீங்க இன்றைக்கு பெரிய சாதனைகள் செய்யாமல் இருக்கலாம், ஆனால் அதை நீங்க கிவ் அப் பண்ணல, அதாவது கைவிடலைன்னா அதுவே ஒரு பெரிய விஷயம். சில நாட்கள் நம்பிக்கை மெதுவாக இருக்கும், அதற்காக நம்ம வீக்கானவங்க இல்லை, அது மனித இயல்பு. கடவுள் நம்மளுடைய வேகத்தை பார்க்கிறார் கிடையாது, வேகத்தை அல்ல, உன் நம்பிக்கையே பார்க்கிறார். எரேமியா 29:11 நான் உனக்காக நினைக்கிற எண்ணங்கள் தீங்கிற்கானவை அல்ல, சமாதானத்திற்கும் நம்பிக்கையுள்ள எதிர்காலத்திற்கும் ஆனவையே என்று சொல்லுகிறது. அதனால நீங்க இந்த இரவுல என்ன நிம்மதியாக உறங்குங்க. நாளை ஒரு புதிய தைரியத்துடன் எழ தேவன் உதவி செய்வாராக.